பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? எதிர்கட்சிகள் அரசாள்ற மாநில சட்டசபை எல்லாம் கலைக்கப்படும். எம்ஜிஆர் மேல இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட இதுல ஜெயிச்சா மூப்பனார் தான் தலைவர், மூப்பனார் தான் சிஎம் அப்படின்ற அளவுக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வெற்றி பெற்ற பிறகு நம்மால எவ்வளவோ காரியங்கள் செய்ய முடியும். இப்ப கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இதுக்கு முந்தின எபிசோட்ல நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜனதா அதிமுக கூட்டணி தோத்து போனது, திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, இதெல்லாம் பார்த்துட்டோம். அவர்களுடைய கட்சி இணைப்பு திமுக அதிமுக இணைப்பும் தோல்வி அடைந்ததை பார்த்தோம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? எதிர்கட்சிகள் அரசாள்ற மாநில சட்டசபை எல்லாம் கலைக்கப்படும். இது பொதுவா ஒரு ஜெனரலா அப்போ நிறைய நடந்துச்சு. 6 மாநில அரசுகளை இந்திரா காந்தி கவிழ்த்தார்கள். அதே போல கருணாநிதி கொடுத்த நெருக்கடியின் காரணமாக, அவர் தானே கூட்டணி கட்சி இங்க, அதனால அவர் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக இங்கேயும் எம்ஜிஆர் மேல பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்றும் இல்லை. இருந்த போதிலும் நீங்க இங்க கலைச்சே ஆகணும் அப்படின்னாரு, கலைச்சிட்டாங்க. எம்ஜிஆர் மேல இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் இந்த தஞ்சாவூர்ல நிக்க விடல அப்படின்ற ஒரு கோபம் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருந்ததோ என்னவோ. பட் கலைச்சாச்சு, சோழி முடிஞ்சுச்சு. பிப்ரவரி 17ஆம் தேதி 1980 கட்சி ஆட்சியை கலைச்சாச்சு. எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. மீண்டும் மாநில சட்டசபை தேர்தல் வரும். இப்போ கட்சி கூட்டணிகள் எப்படி இருக்கு? இந்திரா காங்கிரஸும் திமுகவும். அப்போ இங்க கூட்டணி ஜனதாவோட என்ன எம்ஜிஆர் கூட்டணி வைக்க முடியும்? பெரிய கூட்டணி ஒண்ணும் கிடையாது. ஆனா காங்கிரஸும் திமுகவும் எப்படி பிரிக்குதுன்னா, ஆளுக்கு 109. அது போக மிஞ்சி இருக்கிறத கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 16 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. 109 109ன்னு சமமா பிரிச்சுக்கிட்டாங்க. சமமா பிரிச்சதனுடைய நோக்கம் என்ன? நீயும் பெரிய கட்சி இல்ல, நானும் பெரிய கட்சி இல்ல, 2 பேரும் சமம் அப்படின்றத குறிக்கின்ற வகையில பிரிச்சுக்கிட்டாங்க. இதுல ஜெயிச்சா மூப்பனார் தான் தலைவர், மூப்பனார் தான் சிஎம் அப்படின்ற அளவுக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. இந்த மாதிரி போகும்போது இப்ப கலைஞருக்கு தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன் நமக்கு கொஞ்சம் கூட பிரிக்கல? 109ன்னும் போது அதுல 1-2 குறைச்சு ஜெயிச்சாலுமே நமக்கு ஒரு தனி மெஜாரிட்டி வராதே, எந்நேரமும் காங்கிரஸ் டிபெண்ட் பண்ணியே இருக்கணுமே, நம்ம கூட ஒரு 10-20 கூட கேட்டிருக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? தொண்டனுக்கு பதில் சொல்ல வேண்டியது தலைவனுடைய கடமை இல்லையா? அப்போ இவர் சிதம்பரத்துல ஒரு செயல் வீரர் கூட்டம் நடக்கும்போது சொல்றாரு, இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமைக்கு அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், இப்போதைக்கு இது இருக்கட்டும், இந்த ஏற்பாட்டுல நீங்கள் ஒன்னும் குறை காணாதீர்கள், பின்னாடி அதை நம்ம சரி செஞ்சுக்கிடுவோம், நம்ம வெற்றி பெற்ற பிறகு நம்மால எவ்வளவோ காரியங்கள் செய்ய முடியும், இப்ப கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து ஏப்ரல் 14, இது சிதம்பரம் செயல் வீரர் கூட்டம் ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்கு 1980. ஒரு 10 நாள் கழிச்சு செயற்குழு கூட்டம் நடக்கும்போது என்ன சொல்றாரு? ஒரு கதை. ஒரு எலி ஒரு தவளைய கவ்விக்கிட்டு வருது. எலிக்கு தரையில இருக்கணும், ஆனா தவளைக்கு தண்ணியில இருக்கணும். அப்ப தவளை அந்த எலிய தண்ணிக்குள்ள இழுக்குது. எலி தண்ணிக்குள்ள போகாம தரையிலேயே நிக்கிறதுக்கு பாக்குது. இந்த போராட்டத்துல என்ன செய்யுது? எலி தவளைய தண்ணிக்குள்ள துப்பிட்டு போ அப்படின்ட்டு இது தரப்பகுதியில ஓடி போயிருது அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு கலைஞர் தன்னுடைய செயற்குழு கூட்டத்துல. அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் ஆகுதுன்னா, எலி திமுக, தவளை காங்கிரஸ். இப்போதைக்கு எலி தவளைய காங்கிரஸ பிடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு என்ன ஆகும்? போ அப்படின்னு காங்கிரஸ தூக்கி போட்டு நம்ம we will take an upper hand அப்படின்ட்டு
இவர் ஒரு குறிப்பா ஒரு கதை சொல்றாரு. இப்போ திமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு. சரி, எப்படினாலும் நம்ம தான் ஆளுங்கட்சியா வரப்போறோம். காங்கிரஸ் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஈக்குவலா பிரிச்சாலும் நமக்கு காங்கிரஸ் வந்து நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்னு திமுக தொண்டர்கள் ரொம்ப வேகமா வேலை பார்க்கறாங்க. இதற்கிடையில எம்ஜிஆர் என்ன பேசுறாருன்னு கேட்கணும்ல கூட்டத்துல. இப்போ எம்ஜிஆர் என்ன பேசுறாருன்னா, நான் என்ன தவறு செய்தேன்? இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு வர வேண்டிய எலெக்ஷன் இப்ப வந்திருக்கிறதுக்கு காரணம், நீங்க இப்ப ஓட்டு போட வேண்டிய வேலை வந்திருக்கிறது. நீங்க வந்து இந்திரா காந்தி அம்மையாரை தேர்ந்தெடுத்தனால. தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன பேசுறாருன்னா, இன்னும் 2.5 ஆண்டுகள் கழித்து வர வேண்டிய இப்போது வந்ததற்கான காரணம் என்ன? இந்திரா காந்தி அம்மையாரை தேர்ந்தெடுத்ததுனால அவங்க உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காங்க, ஆட்சியை கலைச்சாங்க. வந்து அவருடைய கூட்டங்கள்ல பேசும்போது வருவாராம், வந்த பிறகு என் மேல விசாரணை இப்படி சொல்றாரு. ஆனா அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அவர் நீதிமன்றத்துல இருக்கிற எழுப்பி இருக்கிற அந்த உர மருந்து, விமானத்துல இருந்து அந்த மருந்து, இந்த மாதிரியான ஊழல் பட்டியல்லாம் இருக்குது. அவர் பதில் சொல்லிட்டு அதுக்கு பிறகு கமிஷன் அமைக்கிறத பத்தி யோசிக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாரு, நான் என்ன குற்றம் செய்தேன் பொதுமக்களை பார்த்து, நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் லஞ்சம் வாங்கினேனா என்று சொல்கிறார்களா மக்கள்? 2 நாளா இந்திரா காந்தி சுத்தி வந்திருக்காங்க. அப்ப சொல்லுங்க, நான் லஞ்சம் வாங்கினேன் என்று சொல்கிறார்களா? இல்லை. நான் ஊழல் செய்தேன்னு சொல்றாங்களா? இல்லை. நீதியில் நான் குறுக்கிட்டதாக சொல்கிறார்களா? இல்லை. நிர்வாகத்தில் தலையிட்டேனா? இல்லை. இல்லை. என்னுடைய நண்பர்கள் யாருக்காவது நான் பரிந்துரை செய்து பதவி வாங்கி கொடுத்தேனா? இல்லை. இப்படி நான் எதுவுமே குற்றம் செய்யாத போது எனக்கு எதற்கு இந்த தண்டனை கொடுக்க வேண்டும்? நீங்க அவங்களுக்கு ஒரு சரியான உங்க வாக்குகள் மூலமா ஒரு பதிலடி கொடுங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து மக்கள்கிட்ட பேசுறாரு. அப்ப இது 1-to-1 கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. மக்களை பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு வந்து நீங்க இந்த தடவை கூட்டணியில நானும் ஜனதாவும் கூட்டணி சேர்ந்து உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்டோம்ல, நீங்க எனக்கு வாக்களிக்காம எதுக்கு அவங்களுக்கு வாக்களிச்சீங்க? இப்ப பாருங்க, அவங்க அந்த போஸ்டை விட்டு என்னைய கீழே இறக்கி திரும்ப நான் வந்து உங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் 2.5 வருஷம் இருந்திருந்தா நான் நல்ல ஆட்சி புரிந்திருப்பேன் இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு சிக்கல். அந்த நேரம் வந்து எம்ஜிஆருக்கு எலெக்ஷனுக்கு பணம் கூட இல்லை. அவர் நடிச்சு கிடிச்சு சம்பாதிச்சிருந்தா கொஞ்சம் காசு இருந்திருக்கும். இவர் வந்து இதுல தானே இருந்தாரு, முதலமைச்சரா தானே இருந்தாரு. அப்ப வந்து அவருக்கு ஒண்ணும் வருமானம் இல்ல, அவர் கையிலையும் பணம் இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் ஏழைப்பாளைகளுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்திருந்தாரு. நான் நிக்கிறேன் இந்த தொகுதியில அப்படின்ட்டு ஒரு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணக்காரரை வந்து நிப்பாட்டுவோம்னே, இவர் நின்னா நல்லா ஜெயிப்பாருனே, மக்கள்கிட்ட நல்லா செல்வாக்கு இருக்குன்னேன்னு வந்து சொன்னா எதுக்கு அவர் நிக்கணும்? நீ நில்லு அப்படின்ட்டு இவர் தொண்டர்களை எல்லாம் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாரு. அவங்களும் யாரும் ஒண்ணும் சம்பாதிக்கல. எல்லாரும் அப்பதான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்துல செய்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு இப்படி எலெக்ஷன் அறிவிச்ச உடனே தேர்தல் செலவுக்கு கூட காசு இல்லை. ரொம்ப தடுமாறுறாங்க அதிமுகவினர். இப்படி இவர் வந்து எம்ஜிஆர் பொதுமக்களை பார்த்து நான் என்ன குற்றம் செஞ்சேன்? ஏன் என்னைக்கு வந்து நீங்க ஓட்டு போடாம அவங்களுக்கு போட்டீங்க? இப்ப பாருங்க, அவங்க என்னையும் இறக்கி உங்களுக்கும் ஒரு நல்லாட்சி கிடைக்க விடாம பண்றாங்களே, திரும்ப ஊழல் ஆட்சி தானே வரும் அப்படின்னு இவர் பொதுமக்கள்கிட்ட போய் தன்னுடைய மனக்குறையை எடுத்து சொல்றாரு. கலைஞர் என்ன சொல்றாரு திமுக கூட்டத்துல, அதிமுக வந்து ஒரு நச்சரவம், அதை தலை தூக்கவே விடக்கூடாது, அது ஒரு நச்சு பாம்பு, அது தலையில நசுக்கிடணும், அது வால்ல உயிர் இருந்தா கூட திரும்ப அது எவ்வளவு பெரிய ஒரு உவமை எடுத்து சொல்றாரு பாருங்க. அப்படியே மனுஷங்க மனசுல, திமுக தொண்டர் மனசுல அப்படி ஒரு நஞ்ச விதைக்கிற ஒரு வேலை. அதிமுக என்பது ஒரு நச்சரவம், அத வந்து அதனுடைய வால்ல கூட உயிர் இருக்க கூடாது, அது தலைய நசுக்கி கொன்றணும் அப்படின்றார். இப்படி 2 பேரும் ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டங்களை பேசுறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, வைக்கிறாங்க. இதுல காங்கிரஸ்காரங்க ஒரு பக்கம் இடவாரத்துல ஒரு கொடவாரம்னு, நீ வந்து நிதி அமைச்சர்,
நான் இந்த அமைச்சர்னு அந்த அமைச்சர்னு இவங்களுக்குள்ள வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி செய்துகிட்டு இருக்காங்க. இப்ப வந்து திமுக காரங்களுக்கு கோவம் வருது. கலைஞருக்கு திமுகவுக்குலாம் இது என்னது அவங்கள கூட்டணி கட்சின்னு தானே சேர்த்தோம், இவங்க என்னமோ நம்ம கூட்டணி கட்சி மாதிரி இவங்க மெயின் கட்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு நேர இந்திரா காந்தி அம்மாவுக்கு தகவல் அனுப்புறாரு. இங்க பாருங்க, சென்டர்ல நீங்க பிரதம அமைச்சர், இங்க நான் தான் முதலமைச்சர், இங்க வந்து காங்கிரஸ்காரங்க துள்ளக்கூடாது, உங்களுக்கு சென்டர்ல நாங்க ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம், ஆனா இங்க நாங்க தான், நீங்க சொல்லுங்க உங்க கட்சிக்காரங்கிட்ட இந்த இதுல தேர்தல்ல ஜெயிக்கும் போது திமுக தான் முதலமைச்சர் போஸ்ட் திமுகவுக்கு தான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. சரின்னு அந்த அம்மா வந்து கட்சிக்காரங்களை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, மூப்பனார் மத்தவங்க எல்லாம் நீங்க அமைதியா இருங்க, நீங்க வந்து எதுவும் பேசாதீங்க, அவங்கதான் முதலமைச்சரா இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த திமுக தொண்டர்கள் தானே குண்டர்கள்ல ஏவி இந்த அம்மா தலையில கல்ல விட்டு எரிஞ்சு இந்த அம்மாவுக்கு ஒருத்தவங்க சுட போய் கொலை பண்ண போய் இந்த அம்மாவை நம்ம உயிரை கொடுத்து நம்ம மண்டை உடைஞ்சு ரத்தம் ஒழுக காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா, இப்ப நாமே போய் அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்து திமுகவை வந்து பதவிக்கு கொண்டு வரவா, இது நல்ல கதையா இருக்கே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டுது காங்கிரஸ்காரவங்களுக்கு. இவ்வளவு பெரிய ஒரு கொலை முயற்சி நடந்துச்சு, ரத்தம் எல்லாம் கொட்டுச்சு அந்த அம்மாவுக்கு, கேட்டா அது பொம்பளைகளுக்கு வர எப்போ வர்றதுதான் அப்படின்ட்டாரு அவரு அலட்சியமா. இந்த அம்மாவும் அதை கேட்டுக்கிட்டு பேசாம இருந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு கேவலமா அவங்கள பேசுனாங்க, பதவின்னும் போது அவங்க எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடுறாங்க, இந்த மாதிரி விமர்சனங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா இங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டிருப்போமே முன்னாடி, காங்கிரஸும் திமுகவும், நம்ம எப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் முழிக்கிறது அப்படின்ட்டு இவங்க வந்து கொஞ்சம் சோர்வடைஞ்சிட்டாங்க. சரி, இப்ப சோர்வோ அல்லது சுறுசுறுப்போ அண்ணா திமுக அது பாட்டுக்கு அது வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் எம்ஜிஆர் வந்து ஒரு பண நெருக்கடியில சிக்கி அப்படி இப்படின்னு எப்படியோ உருட்டி பிரட்டி வந்து சாப்பிட்டா ஒரு தொகை, வந்து பேசினா ஒரு தொகை அப்படின்லாம் கொஞ்சம் ஆட்கள்கிட்ட ஒரு நிதி உதவி பெற்று பணக்காரங்க கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்லாம் வாங்கி ஒரு வழியா எலெக்ஷன் நடத்துறாங்க. இந்த எலெக்ஷன்ல யார் யார் நின்னாங்க, எப்படி எப்படி ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் நம்ம பிறகு சொல்லுவோம். நடத்துறாங்க. நடத்தும் போது இப்ப கருணாநிதிக்கு எதிரான எம்ஜிஆர் யாரை நிப்பாட்டி இருக்காருன்னா, அதுக்கு முன்னாடி சுதந்திர கட்சியில இருந்த டாக்டர் ஹண்டே, அவர் வந்து ஒரு மருத்துவர் டாக்டர், அவரை நிப்பாட்டி இருக்காரு. நிப்பாட்டினா இப்ப 2 பேருக்கு இடையில ரொம்ப க்ளோஸ் டக்கா இருக்குது. திமுக காரங்க மிரட்டுறாங்க, ஊர் பூரா மிரட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சண்டியர்த்தனம் பண்ணிக்கிட்டு திரியுறாங்க. கலைஞர் மட்டும் ஜெயிக்கல அப்படின்னா வந்து ஒருத்தர் இங்க ஆட்சி நடத்த முடியாது, நாங்க என்ன செய்வாங்கன்னு தெரியும் தானே, அந்த மாதிரி செய்வோம்னு மிரட்டிக்கிட்டு தெரியுறாங்க. ஆனா எலெக்ஷன் எண்ணும் போது பார்த்தா ஹண்டேக்கு வந்து நெக் டு நெக்கா வருது, ஹண்டே ஜெயிச்சாருன்னு அறிவிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. எம்ஜிஆர் கிட்ட தகவல் போகுது. அப்ப எம்ஜிஆர் வந்து சொல்றாரு, இல்ல ஹண்டே தோத்ததாவே இருக்கும் அப்படின்னு, கலைஞர் ஜெயிக்கட்டும், ஹண்டே தோத்ததாவே இருக்கட்டும், 600 வாக்கு தான், திரும்ப கூட எண்ணலாம், வேண்டாம் தேவையில்லை, ஹண்டே தோத்ததா இருக்கட்டும், கலைஞர் ஜெயிச்சதா இருக்கட்டும், கலைஞரே ஜெயிக்கட்டும் அப்படின்ட்டார். கலைஞரே ஜெயிக்கட்டும், அதுல என்ன இருக்குது, அவரே ஜெயிக்கட்டும். ஹண்டையை கூப்பிட்டு சமாதானப்படுத்துறாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவர் என் முன்னாடி வந்து உட்காரணும். அவரு ஏன்னா மத்த இடத்துல எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வருது இல்ல, தெரியுது அதிமுக தான் முன்னணியில இருக்குது, ஜெயிச்சுக்கிட்டு வருதுன்றது தெரியுது. இப்ப அதிமுக தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரப்போகுது, எம்ஜிஆர் தான் மீண்டும் முதலமைச்சராக போகிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. இப்ப என்ன சொல்றாரு எம்ஜிஆர், நான் முதலமைச்சராக போறேன், உங்களுக்கு மேல் சபை உறுப்பினராக்கி உங்களை, அதன் மூலமாக உங்களை நான் அமைச்சராக்கிடுறேன், எப்படினாலும் உங்களுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட், நீங்க வந்து இவ்வளவு நெக் டு நெக் டை கொடுத்தனால உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் உறுதி. ஆனா அதுக்காக கலைஞர் தோக்க வேண்டாம், அவர் வந்து என் முன்னாடி உட்காரணும், 5 வருஷம் என் முன்னாடி எதிர்கட்சி சீட்ல உட்காரணும். எப்படின்னு பாருங்க, அவர் ஜெயிக்கட்டும். இப்ப வந்து கலைஞர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு இங்க வந்து எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா 234ல 162 போஸ்ட் அண்ணாடி, பயங்கரமான வெற்றி, தனி மெஜாரிட்டி
வந்து ஒரு 128 இருந்தாலே போதும் அப்படின்னும் போது 162 ரொம்ப பிரமாதமான வெற்றி. எம்ஜிஆர் எங்க நின்னாரு? எங்க தொகுதியில, மதுரை மேற்கு தொகுதியில நின்னாரு. அப்ப வந்து அவரை எதிர்த்து நின்னவரை விட அவரை நல்ல 71,000 நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு வர்றாரு. திமுக எவ்வளவு ஜெயிக்குதுன்னா வெறும் 38. வெறும் 38. அதுக்கு அவங்க கொடுத்த பில்டப், எலி தவள கதை, இந்த நச்சரவம்னு அதிமுகவை சொன்னது, அப்படி பேசி இன்னும் கூட அவர் நிறைய பேசியிருக்காரு. நான் அடுத்தடுத்து வரும்போது சொல்றேன், ஒரே இதுல சொல்ல வேண்டாம்ட்டு. காங்கிரஸ் 30, டிஎம்கே 38. இவ்வளவுதான். 2வது முறையாக திமுக எம்ஜிஆரிடம் அடி வாங்குது. எம்ஜிஆர் உயிரோட இருக்கிற வரைக்கும் திரும்ப 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 தோல்விதான். 168 சீட்டுல வந்து அதிமுக வெற்றி பெற்று ஒரு தனி மெஜாரிட்டியோட, மாபெரும் மெஜாரிட்டியோட, ஒரு நல்ல மக்கள் ஆதரவோட எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சராகும் போது வழக்கம் போல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் கட்சியை விட்டு ஓடிட்டாங்க. யாரு? இந்த நாஞ்சில் மனோகரன், சுப்புலட்சுமி. நாஞ்சில் மனோகரன் போனா சுப்புலட்சுமி அடுத்து, அதுக்கு அடுத்து வந்து ஜிஆர் எட்மண்ட், பிடி சரஸ்வதி, இவங்கெல்லாம் இனி அவ்வளவுதான், அதிமுகவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு இங்க இருந்து அங்க திமுகவுக்கு போயிட்டாங்க. இந்த கட்சியை டிஸ்மிஸ் பண்ண, ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண உடனே அவங்க அங்க போயிட்டாங்க. அங்க போய் எம்ஜிஆரை பற்றி தாக்குன்னு தாக்குறாங்க. எப்பவுமே இந்த மதம் மாறினவங்க, கட்சி மாறினவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நீங்க ஏன் அந்த கட்சியில இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அந்த கட்சி ரொம்ப மோசம், ஒன்னத்துக்கும் உதவாது, அது ஒரு யூஸ்லெஸ், ஹோப்லெஸ் அப்படின்னு இவங்க வந்து மோசமா பேசுவாங்க. அதை வச்சு இவங்க கொஞ்சம் விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து கட்சி வந்து சரியில்லை, அதிமுக சரியில்லைன்ட்டு இவங்க பேசுவாங்க. ஆனா எம்ஜிஆர் என்ன பேசினாருன்னா, இவ்வளவு நாள் அவங்க எங்க கட்சியில இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, இன்னைக்கு வந்து அங்க போயிட்டாங்க, நான் அதுக்காக கவலைப்படல, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நான் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை நான் மைண்ட் பண்ணல, ஆனா அவங்க எங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்றேன் அப்படின்ட்டு இவர் வந்து ரொம்ப பணிவா தன்மையா பேசுறாரு. அவங்க வந்து கட்சியை விட்டு போய் இவர கடுமையா தாக்குறாங்க. அப்புறம் திரும்ப வந்தாருன்னு வைங்க, நாஞ்சில்லாரெல்லாம் திரும்ப வந்தாரு. அவங்க இதேதான் வேலை சிலருக்கு, ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டுறாரு, போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க. பட் வந்து எம்ஜிஆர் அதை வந்து பெருசுபடுத்துறதில்ல. ரைட், போறவங்க போட்டோம், வருவாங்க, நம்மளுடைய செல்வாக்கு தெரிஞ்ச உடனே வர்றவங்க வருவாங்க அப்படின்ட்டு அவர் வந்து அதை மைண்ட் பண்ணல. ஆனா அவர் வந்து திட்டல, நன்றி கட்டவங்க என்கிட்ட இருந்து மந்திரி சபையில இருந்துட்டு மந்திரி பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்ப அங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் திட்டல. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எம்ஜிஆர்ட்ட கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் கலைஞரா இருக்கட்டும், அல்லது இந்த கட்சி மாறினவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம சேலை கட்டிக்கிறவேன் உளம் சுழாளி பண்ணு வந்தா சொன்னாரே மதுரை முத்து, அவரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வார்த்தைகளை வந்து அனாவசியமா பேசுறதோ, கடுமையா பேசுறதோ, திட்டுறதோ, கோபிக்கிறதோ அந்த மாதிரி செய்யவே மாட்டார். ஒரு கூட்டத்துல வந்து பப்ளிக்ல பேசும்போது வந்து மரியாதை கேடா பேசுறது, அவருடைய அந்த இந்த எலெக்ஷனுக்கு உண்டான பிரச்சார வீடியோஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அத கேட்டா அவர் அவ்வளோ வேதனையை அடக்கிக்கிட்டு, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே மக்கள் நமக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே மனசுக்குள்ள அந்த வேதனையை அடக்கிக்கிட்டு, அதே நேரத்துல கான்பிடென்டா அவர் முகத்துல வந்து அந்த ஒரு இறுக்கம் தெரியுது. அது வந்து ஒரு வேதனைன்னு சொல்றதை விட வேதனையும் ஒரு நம்பிக்கையும் கலந்த ஒரு இறுக்கம். அதோடதான் அவர் பேசுறாரே தவிர கோபமோ வெறுப்போ அவர்கிட்ட கிடையாது. இது நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மனிதர் வந்து எந்த இடத்துலயும் தன்னுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடாது. தன்னுடைய கோபதாபங்களை அல்லது ஒரு கொண்டாட்டங்களை வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்தினா அவனுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு ஆயிருக்கு. அப்போ ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியுடைய இன்றியமையாத அம்சம். அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ் உள்ள ஒரு ஆளு. அது திரையுலகத்துல நிறைய இடங்கள்ல அதெல்லாம் நம்ம நிரூபணம் ஆகியிருக்குது. அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இந்த படகோட்டி ஷூட்டிங் போகும்போது கூட இனி என்னப்பா வாத்தியார் எந்நேரமும் மீன் தான், அவருக்கு மீன்னா பிரியமான உணவு இல்லையா, மீன்
இன்னைக்கு இனிய நல்லா சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஷூட்டிங் போனா அங்க போனா நான் மீன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தமா? நான் மீனே சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாரு. 42 நாள் ஷூட்டிங் கொச்சியில நடந்துச்சு. அவர் ஒரு நாள் கூட மீன் உணவு எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்து அந்த வைராக்கியம்னு எடுத்துக்கிட்டா அத வந்து பின்பற்றுவார். அவரால வந்து அப்படி ஒரு கண்ட்ரோல்டா இருக்கவும் முடியும். அது அவருடைய தலைமைத்துவ பண்புக்கு ஒரு முக்கியமான ஒரு மகுடத்தில் இருக்கும் மாணிக்கக்கல் போன்றது. அப்ப மக்கள் வந்து அதை கவனிப்பாங்கல்ல. அவர் எப்படி பேசுறாரு? அது நச்சரவம், நசுக்கி போடணும், வால்ல கூட அது துடிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இவர் வந்து விட்டு பிரிந்தவர்கள் கூட நல்லா இருக்கட்டும், அவங்க இதுக்கு முன்னாடி எங்க கட்சியில இருந்து எங்களுக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்றாரு. இத மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே வருவாங்க. யாரு எப்படி, என்ன குணம், என்ன மாதிரி அவங்க கஷ்டத்துல, இன்பத்திலையும் துன்பத்திலையும் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றதுலதான் ஒரு மனிதனுடைய உண்மையான பண்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். சிலர் பாருங்க, நல்லது வந்துட்டா எல்லாம் என்னால வந்துச்சுன்னுவாங்க, கெட்டது நடந்துச்சுன்னா எல்லாம் அந்த கூட இருந்தவங்களா செய்த சதின்னுவாங்க. அப்படி இல்லை. எம்ஜிஆர் வந்து எல்லா நேரங்களையும் கம்போஸ்டா இருக்காரு. இப்படி வந்த பிறகு அவர் வந்து வழக்கம் போல ஒரு 17 மந்திரிகள் கொண்ட மந்திரி சபையை ஏற்படுத்துறாரு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு, அடுத்த ஆட்சி, இது ஒரு 5 ஆண்டுகள் எப்படி நடந்துச்சு என்னன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.